ரிஷபராசி உங்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை நாம இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியில உங்களுக்கான யோகம் என்னவா இருக்க போகுது, பிரபஞ்சம் தரக்கூடிய யோகம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இத்தனை நாளா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது எப்படின்னா, அப்போ இந்த யோகம் நடக்கிறதுக்கு நீங்க மேற்கொண்டு வேற என்ன விஷயங்கள் இதை பிளஸ்ஸா மாத்திக்க செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது இந்த காலகட்டத்துல சில விஷயங்கள் நீங்க செஞ்சா உங்களுக்கு மைனஸ் ஆகும். அது என்னென்னலாம் அப்ப செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பயிற்சிக்கான பலன்கள், டாரோ ரீடிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனி வக்ர பயிற்சிக்கான பலன்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் சனி வக்ர பயிற்சிக்கான டாரோ ரீடிங் நீங்கள் கண்டிப்பாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் சனி வக்ர பயிற்சிக்கான டாரோ கார்டு ரீடிங் பலன்கள் தான் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். அப்போது இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சனி வக்ர பயிற்சியில ஒரு பிறவி பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு வக்ர பயிற்சி அப்போ இந்த வக்ர பயிற்சியில உங்க ராசிக்கு என்ன பிறவி பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அண்ட் அதை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை அடையறதுக்கும் நீங்க என்ன செய்யணும், அந்த பிளஸ்ஸிங்ஸ் தடுக்காம இருக்கணும்னா நீங்க என்ன விஷயங்கள்லாம் செய்யாம இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி, இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, இதை பண்ணீங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அப்படி ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி என்னன்றதையும் நம்ம இந்த பதிவில் காம்பேக்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை கிளைம் பண்ணுற விதமாக, இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கன்சல்டேஷன் வேணும், ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி அதையும் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. பொறுமையாக இருந்து உங்களுக்கான சர்வீஸை எடுத்துக்கலாம். இப்போது உங்களுடைய ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரிஷபராசி உங்களுக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கான யோகம் என்னவா இருக்க போகுது, பிரபஞ்சம் தரக்கூடிய யோகம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி, அதாவது இத்தனை நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது எப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் கஷ்டத்தில் குளிர் காயக்கூடிய ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. போகிற போக்கில் வரவங்க போகிறவங்களாம் 2 அடி அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. எனக்கு யாருமே இல்லையா என்னை காப்பாற்ற, கடவுள் கூட என்னை கைவிட்டுருதா, கடவுள் கூட என்னை நிராகரிச்சிட்டாரா, என்னை காப்பாற்ற மாட்டாரா, ஏன்னா எல்லா சைடுமே எனக்கு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க இல்லையா. கடைசி நேரத்தில் எப்படி மகாபாரதத்தில் கடைசி நேரத்தில் கிருஷ்ணர் காப்பாற்றுவார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கடைசி நேரத்தில் நீங்கள் காப்பாற்றப்பட போகிறீங்க. உங்களுக்கு தேவையான அந்த உதவி கடவுள்கிட்ட இருந்தே வரப்போகுது. நீங்கள் வழிபடுற தெய்வம் கிட்ட இருந்தே உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகமாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சிக்கல் இக்கட்டான சூழலில் இருந்தாலும் கூட சரி, தெய்வம் உங்களை கடைசி நேரத்தில் நிச்சயமாக காப்பாற்றுவாங்க. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பெருமையும் சரி, உங்களுடைய அங்கீகாரமும் சரி, உங்களுடைய நல்ல குணங்கள், நீங்கள் செஞ்ச நல்லது எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த யோகம் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. அப்போது இந்த யோகம் நடக்கிறதுக்கு நீங்கள் மேற்கொண்டு வேற என்ன விஷயங்கள் இதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்க செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம்னா, பழைய கடந்த கால விஷயங்கள்,
கசப்பான விஷயங்களை மறந்துடணும். ஏன்னா இப்போ ப்ரெசென்ட்ல கசப்பான விஷயங்களை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இனிமே அது கூடாது. கடந்த காலத்துல உங்களுக்கு சந்தோஷமான தருணங்களும் நடந்திருக்கும் இல்லையா? கடவுள் உங்களுக்கு சந்தோஷ தருணங்களை கொடுக்காமலையா இருந்திருக்காரு, எவ்வளோ கொடுத்துருக்காரு, அதை பத்தி மட்டும் யோசிக்கணும். அந்த மாதிரியான ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல தூரத்துல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு நபர், மனசுக்கு பிடிச்ச ஒரு நபரா இருக்கட்டும், ஸோ அவங்கள பத்தி பேசுறது, அவங்கள பத்தி யோசிக்கிறது, அவங்க கிட்ட பேசுறது, ஸோ அவங்களோட ஒரு உறவை வந்து டெவலப் பண்ணிக்கிறது, இப்படியான விஷயங்களை நீங்க இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அண்ட் உங்களுடைய அன்பை நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது தான் உங்களுக்கும் அந்த அன்பு கிடைக்கும். இது வரைக்கும் அப்படிதான் நான் கொடுத்துட்டு இருந்தேன், ஆனா கிடைச்சது என்னவோ எனக்கு பதிலடி தான் கிடைச்சிருக்கு அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்க கொடுக்குற அன்பு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்படின்றதுனால இந்த விஷயங்கள் நீங்க வந்து மேற்கொள்ளணும். இது வந்து இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு மைனஸ் ஆகும். அது என்னென்னலாம் அப்போ செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னா, சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம், ஒரு விரக்தி நிலைக்கு போக வேண்டாம். இன்னொன்று வந்து ஆடம்பர வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு இருக்குது. எதெல்லாம் ஆடம்பரமாக இருக்கோ, இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கோ, அப்புறம் உங்களை நீங்கள் அழகுபடுத்தி காமிக்கிறது, அதாவது உங்களுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது வெளிக்காட்டுற விதமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆடை ஆபரணங்கள் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பண்ணுறது, உங்களுடைய பியூட்டினஸ் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துடணும். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு ஆண் நபராக இருக்கீங்கன்னா பெண் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து தவிர்த்துடணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். இதன் மேலெல்லாம் நீங்கள் முகம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகிடும் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு ரெமெடி, ப்ராக்டிக்கல் ரெமெடியை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி, நீங்கள் என்ன ப்ராக்டிக்கல் ரெமெடியை ஃபாலோ பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னா, உங்களுடைய செல்ஃப் லவ்வை மட்டும் பண்ண பாருங்க. யார் மேலேயும் அன்பு கொடுத்து, அதாவது நார்மலாக அன்பு கொடுக்கறது வேற, ரிலேஷன்ஷிப் மூலயமா ஒரு அன்பு கொடுக்கறது வேற. அப்படியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டாம். அப்படி யாராவது நீங்கள் வந்து லவ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்களே லவ் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே கேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுடைய மனசு ஒரு விரிசல் விட்டுருக்கு, அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை மட்டும் பாருங்கள். அப்போது செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் ஹாப்பினஸ், செல்ஃப் லவ், இந்த விஷயங்கள் மட்டும் தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ரெமெடியாகவும் அண்ட் நிரந்தர தீர்வாகவும் இருக்கும். ஸோ இதை பண்ணி நீங்கள் உங்கள் பிரச்சனையை சரி பண்ணி நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்றது தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு யூனிவர்ஸ் தரக்கூடிய ரெமெடியாக இருக்குது. என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான எக்ஸ்க்ளூசிவான டாரோ கார்ட் பேஸ் பண்ணி சனி வக்ர பயிற்சி பலன்களை வந்து நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டாரோ கார்ட்ஸை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும், இதை நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களும் டாரோ கார்ட் ரீடிங் வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் பார்க்கணும் அப்படின்னா பிரத்யேகமான டாரோ கிளாஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ரீ ரெக்கார்ட் ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு டாரோ கிளாஸ் அப்படின்றத டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வரும். நீங்களும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் பிகம் அ டாரோ கார்ட் ரீடராக வந்து தாராளமாக வரலாம். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எது மாதிரியான டாபிக் எடுத்து பேசலாம் டாரோ கார்ட் ரீடிங் மூலிமா அப்படின்றதையும் கூட தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம அதையும் பற்றி பேசலாம். அண்ட் இது மாதிரியான அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Sara, the Empress of Tarot and Spiritual Healer.